ஓம் சாந்தி. 7/10/2025. இனிமையான குழந்தைகளே, விதவிதமான யுக்திகளை முன்வைத்து நினைவு யாத்திரையில் இருங்கள். இந்த பழைய உலகத்தை மறந்து தங்களுடைய இனிமையான வீடு மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு செயல் அல்லது முயற்சி இப்பொழுதுதான் நடக்கிறது? அது முழு கல்பத்திலும் நடப்பது இல்லை. பதில்: நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கும் முயற்சி. முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் செயல் முழு கல்பத்திலும் இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே நடக்கிறது. இந்த செயல் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்பவும் நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆரம்பமும் முடிவும் இல்லாத நாடகத்தின் அதிசயமான ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆகையால் ஆன்மீக குழந்தைகள் ஆத்ம உணர்வு அல்லது ஆன்மீக நிலையில் நம்பிக்கை புத்தியுடையவர்களாக ஆகி அமர வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்களின் மூலம் கேட்கிறது என்பதை உறுதியாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். சத்கதி மற்றும் துர்கதியினுடைய இந்த சக்கரம் ஒவ்வொருவரின் புத்தியிலும் இருக்க வேண்டும். இதில் ஞானம் மற்றும் பக்தி அனைத்தும் வந்து விடுகிறது. ஞானம் மற்றும் பக்தி, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவின் விளையாட்டு எப்படி நடக்கிறது என்பது நடக்கும் போதும் சுற்றும் போதும் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். தந்தைக்கு நினைவிருக்கிறது எனும்போது குழந்தைகளும் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இதில் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிகிறது மற்றும் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பழைய கட்டிடம் இருக்கிறது, பிறகு புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் இப்பொழுது நாம் புதிய கட்டிடத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கை உள்ளுக்குள் இருக்கிறது அல்லவா? பிறகு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 1 அல்லது 2 வருடங்கள் பிடிக்கிறது. புதுதில்லியில் அரசாங்க கட்டிடங்கள் உருவாகின்றன என்றால் கண்டிப்பாக நாம் மாறி புதுதில்லிக்கு செல்வோம் என்று அரசு கூறும் அல்லவா? இந்த முழு எல்லையற்ற உலகமும் பழையது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா யுக்திகளை கூறுகிறார். இப்படிப்பட்ட யுக்திகளின் மூலம் புத்தியை நினைவு யாத்திரையில் ஈடுபடுத்த வேண்டும். எந்த வீட்டிற்கு செல்வதற்காக மனிதர்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு இப்பொழுது நாம் செல்ல வேண்டும். ஆகையால் இனிமையான வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கம் நிறைந்த இடம் இப்பொழுது அழிய வேண்டும் என்பது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பழைய உலகம் பிடிக்கவில்லை. நாம் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். காண்பதற்கு சித்திரங்கள் எதுவும் இல்லாமலும் போகலாம். ஆனாலும் கூட இப்பொழுது பழைய உலகத்தின் இறுதி. இப்பொழுது நாம் புதிய உலகிற்கு செல்வோம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன. அவற்றோடு ஒப்பிடும் பொழுது உங்களுடையது மிகவும் குறைவு. இவை உங்களுடைய ஞான மார்க்கத்தின் சித்திரங்கள் மற்றும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள். பக்தி முழுவதும் சித்திரங்களை வைத்தே நடக்கிறது. உங்களுடைய சித்திரங்கள் உண்மையானவை. ஆகையால் தவறானது என்ன, சரியானது என்ன என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. முழு கல்பத்திலும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோம், இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் எப்பொழுதும் பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானத்தில் இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முழு ஞானத்தை கொடுக்கிறார். எனவே பாபாவின் நினைவு இருக்கிறது. நான் உங்களுடைய தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறேன் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் இதை மட்டும் புரிய வையுங்கள். நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், விடுவிப்பவர், வழிகாட்டி என்று சொல்கிறீர்கள்.
செல்கிறீர்கள் அல்லவா, எங்கே செல்வதற்கான வழிகாட்டி என்று பாபா கேட்கிறார். சாந்தி தாமம், முக்தி தாமம் செல்வதற்கான வழிகாட்டி ஆவார். பாபா அங்கே வரை அழைத்து சென்று விட்டு விடுவார். குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து மலர்களாக ஆக்கி வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு விடுவார். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. யார் எவ்வளவுதான் தத்துவ ஞானியாக இருந்தாலும் அல்லது பிரம்ம ஞானியாக இருந்தாலும் அழைத்து செல்ல முடியாது. நாம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சாந்தி தாமம் நம்முடைய வீடு என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அங்கே சென்று பிறகு புதிய உலகத்தில் முதலில் வருவோம். அவர்கள் அனைவரும் பிறகு வரக்கூடியவர்களாவர். அனைத்து தர்மங்களும் எப்படி வரிசைப்படியாக வருகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருக்கிறது? அவர்களுடைய தர்ம சாஸ்திரம் என்ன? சூரிய வம்சம் சந்திர வம்சத்திற்கு ஒரே சாஸ்திரம்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கீதை ஒன்றும் உண்மையானது அல்ல. ஏனென்றால் உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானமானது இங்கேயே முடிந்து விடுகிறது. அங்கே எந்த சாஸ்திரமும் இல்லை. துவாபர யுகத்திலிருந்து எந்த தர்மங்கள் வருகின்றனவோ அவற்றின் சாஸ்திரங்கள் இருக்கின்றன, இருந்து கொண்டும் வருகிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. மற்றவை அனைத்தும் அழிந்துவிடும். ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், ஒரு மொழி, ஒரு வழி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவரின் மூலம்தான் ஸ்தாபனை ஆக முடியும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரைக்குமான முழு ஞானம் இருக்கிறது. இப்பொழுது தூய்மையாவதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையற்றவர்களாக ஆவதற்கு உங்களுக்கு அரை கல்பம் ஆகியது. உண்மையில் சொல்ல போனால் முழு கல்பம் என்றே சொல்லலாம். இந்த நினைவு யாத்திரையை நீங்கள் இப்பொழுதுதான் கற்றுக்கொள்கிறீர்கள். இது அங்கே இல்லை. தேவதைகள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கு முயற்சி செய்வதில்லை. அவர்கள் முதலில் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இங்கிருந்து தூய்மையாக ஆகி செல்கிறார்கள். அதை சுகதாமம் என்கிறோம். முழு கல்பத்திலும் இப்போது மட்டுமே நாம் நினைவு யாத்திரையின் முயற்சி செய்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு தூய்மையற்ற உலகத்தை உருவாக்குவதற்காக இதே முயற்சி அல்லது நடிப்புதான் கல்பத்திற்கு பிறகு திரும்பவும் நடக்கும். கண்டிப்பாக சக்கரத்தை சுற்றுவோம். இது நாடகம். அனைத்து ஆத்மாக்களும் நடிகர்கள். அவற்றில் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது என்பது போன்ற விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எப்படி அந்த நாடகம் நடக்கிறதோ அதுபோல. ஆனால் அந்த பிலிம் தேய்ந்து பழையதாகி விடுகிறது. இது அழிவற்றதாகும். இது கூட அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பும் நிறைந்துள்ளது. பாபா உங்களுக்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறார். இப்பொழுது யாராவது கேட்கிறார்கள் என்றால் இவர்கள் மிகவும் அதிசயமான விஷயங்களை புரிய வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆத்மா என்றால் என்ன என்பதை இப்பொழுது புரிந்திருக்கிறோம். ஷரீரத்தை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். டாக்டர்கள் இதயத்தை கூட வெளியில் எடுத்து மாற்றிவிடுகிறார்கள். ஆனால் ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாகிறது? இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மா மகான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரே வாருங்கள், வந்து என்னை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் ஆத்மா எப்படி தூய்மையாகும்? அதற்கு அழிவற்ற மருத்துவர் தேவை. யார் மறுபிறவி அற்றவராக இருக்கிறார் அவரை ஆத்மா அழைக்கிறது. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான மருந்து அவரிடம்தான் இருக்கிறது. இறைவன் படிப்பு சொல்லி தருகிறார். கண்டிப்பாக உங்களை தேவி தேவதையாக ஆக்குவார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து விட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என்றுதான் கூறுகிறார்கள். எனவே எப்படி ராஜா ராணியோ அப்படிதான் பிரஜைகள் இருப்பார்கள்.
ஆக்குகிறார்கள். தனக்கு சமமாக தூய்மையாக ஆக்குகிறார், ஞானக்கடலாக ஆக்குகிறார். பிறகு தன்னை விடவும் அதிகமாக உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறார். தூய்மையான மற்றும் தூய்மையற்ற முழுமையான நடிப்பை நீங்கள் நடிக்க வேண்டி இருக்கிறது. மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்க வந்துள்ளார் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதைதான் தர்மம் மறைந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். இதை ஆலமரத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. அநேக கிளைகள் வருகின்றன, தண்டு இல்லை. இங்கே கூட எத்தனை தர்மங்களின் கிளைகள் வந்துள்ளன. அஸ்திவாரமான தேவி தேவதா தர்மம் இல்லை, மறைந்திருக்கிறது. அந்த தர்மம் இருக்கிறது, ஆனால் தர்மத்தின் பெயரை மாற்றி விட்டார்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையாக இல்லாத காரணத்தால் உங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. இல்லாமல் இருந்தால்தான் பாபா வந்து படைப்பை படைக்க முடியும். நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு பொருளும் இப்படி ஆகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இதை மறக்கக்கூடாது. முதலில் முக்கிய குறிக்கோள் தந்தையை நினைவு செய்வது. இதன் மூலம்தான் தூய்மையாக வேண்டும். எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள். எங்களை ராஜா ராணி ஆக்குங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த பெருமிதம் இருக்க வேண்டும். நாம் பகவானுடைய குழந்தைகள், கண்டிப்பாக நமக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கல்ப கல்பமாக இந்த நடிப்பை நடித்துள்ளீர்கள். மரம் வளர்ந்து கொண்டேதான் செல்லும். இது சத்கதிக்கான பொருள் என்று பாபா சித்திரங்களை வைத்து கூட புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் வாயின் மூலமாக புரிய வைக்கிறீர்கள், படங்களை வைத்தும் புரிய வைக்கிறீர்கள். உங்களுடைய இந்த சித்திரங்களில் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ரகசியம் வந்து விடுகிறது. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக்கிக் கொண்டே செல்கிறார்கள். படித்து படிப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு அதிகம் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். நான் முயற்சி செய்ய வைக்கிறேன், ஆனால் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொருவரும் நாடகத்தின்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாடகத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபா தந்தையாக, ஆசிரியராக, கூடவே அழைத்து செல்லக்கூடிய உண்மையிலும் உண்மையான சத்குருவாக உள்ளார். அந்த தந்தை அழிவற்ற மூர்த்தி ஆவார். இந்த புருவமத்தி ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம். அதன் மூலம் இந்த நடிப்பை நடிக்கிறது. எனவே தந்தை கூட நடிப்பை நடிக்க, சத்கதி அடைய வைக்க சிம்மாசனம் வேண்டும் அல்லவா? நான் சாதாரண உடலில்தான் வர வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். பகட்டான அலங்காரம் எதையும் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த குருக்களின் சீடர்கள் குருவிற்காக தங்க சிம்மாசனம், மாளிகை போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். நீங்கள் என்ன உருவாக்குவீர்கள்? நீங்கள் குழந்தைகளாக மற்றும் மாணவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அவருக்காக என்ன செய்வீர்கள்? என்ன கட்டுவீர்கள்? இவர் சாதாரணமானவராக உள்ளார் அல்லவா? விலை மாதர்களுக்கும் சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏழைகளை கடை தேற்ற வேண்டும். குழந்தைகள் முயற்சி செய்கிறார்கள். பனாரசிற்கும் சென்றார்கள். நீங்கள் அவர்களை விழிக்கச் செய்தீர்கள் என்றால் பிரம்மா குமார் குமாரிகள் அதிசயம் செய்பவர்கள் என்று சொல்வார்கள். விலை மாதர்களுக்கும் கூட இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இந்த தொழிலை விட்டுவிட்டு சிவாலயத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறகு கற்றுக் கொடுங்கள். விலை மாதர்கள் கூட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். கற்றுக்கொண்டு புத்திசாலிகள் ஆகிவிட்டார்கள் என்றால் பிறகு உங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட புரிய வைப்பார்கள். மண்டபத்தில் சித்திரங்கள் போன்றவற்றை வைத்து அமர்ந்து கொண்டு புரிய வைத்தீர்கள் என்றால், ஆஹா, விலை மாதர்கள்
அவர்களை சிவாலய வாசிகளாக ஆக்குவதற்கு இந்த பிரம்மா குமார் குமாரிகள் பொறுப்பாகி உள்ளார்கள் என்று அனைவரும் சொல்வார்கள். குழந்தைகளுக்கு சேவைக்கான சிந்தனை இருக்க வேண்டும். உங்கள் மீது மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. அகலிகைகள், கோணிகள், காட்டுவாசிகள், விலை மாதர்கள் போன்ற இவர்கள் அனைவரையும் கடை தேற்ற வேண்டும். சாதுக்களை கடை தேற்றினார் என்று பாடப்பட்டுள்ளது. சாதுக்களை கடை தேற்றுவது கடைசியில் நடக்கும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது அவர்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டால் முழு பக்தி மார்க்கம் முடிந்துவிடும், புரட்சி ஏற்பட்டுவிடும். துறவிகள் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று தங்கள் ஆசிரமங்களை விட்டு சென்று விடுவார்கள். இது கடைசியில் நடக்கும். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கட்டளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா எங்கேயும் வெளியில் செல்ல முடியாது, குழந்தைகளிடத்தில் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். புரிய வைப்பதற்கான யுக்திகளை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மனிதர்களின் வாயிலிருந்து ஆஹா ஆஹா என்று வரும் அளவிற்கு காரியங்களை செய்து காட்டுங்கள். சக்திகளிடத்தில் ஞான அம்பை பகவான் நிறைத்தார் என்று பாடப்பட்டுள்ளது. இது ஞான அம்பு. இந்த ஞான அம்பு உங்களை இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பரந்த புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும். ஒரு இடத்திலாவது உங்களுடைய பெயர் புகழடைந்தது என்றால், அரசாங்கத்திற்கு தெரிந்தது என்றால் பிறகு தாக்கம் வெளிப்படும். ஒரு இடத்திலிருந்து 5-7 அதிகாரிகள் வந்தார்கள் என்றால் அவர்கள் நாளேடுகளில் போட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த பிரம்மா குமார் குமாரிகள் விலை மாதர்களை கூட அந்த தொழிலில் இருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆக்குகிறார்கள். ஆஹா ஓஹோ என்று பத்திரிகைகளில் வரும். செல்வம் போன்ற அனைத்தையும் கொண்டு வருவார்கள். நீங்கள் செல்வத்தை என்ன செய்வீர்கள்? நீங்கள் பெரிய பெரிய கிளை நிலையங்களை திறப்பீர்கள். பணத்தின் மூலம் படங்கள் போன்றவற்றை உருவாக்க வேண்டி இருக்கிறது. மனிதர்கள் பார்த்துவிட்டு அதிசயிப்பார்கள். முதலில் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாராளுமன்றத்திற்கு கூட உங்களுடைய சித்திரங்களை கொண்டு செல்வார்கள். இதனை அதிகம் விரும்புவார்கள். மனிதர்களை எவ்வாறு தேவதைகளாக ஆக்குவது என்று மனதில் விருப்பம் இருக்க வேண்டும். யார் கல்பத்திற்கு முன் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் ஆவார்கள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இந்த செல்வம் போன்ற அனைத்தையும் விட்டுவிடுவது கடினம். தந்தை கூறுகிறார், என்னுடைய வீடு, வாசல், நண்பர்கள், உறவினர்கள் போன்ற எதுவும் இல்லை. எனக்கு சிவபாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. எனக்கு வேறு என்ன நினைவு வரும்? அனைத்தையும் மாற்றிவிட்டார். பிறகு புத்தி எங்கே செல்லும்? பாபாவிற்கு ரதத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி நீங்கள் படிக்கிறீர்களோ அப்படி நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன். ரதத்தை மட்டும் பாபாவிற்கு கடனாக கொடுத்திருக்கிறேன். சூரிய வம்சத்தில் முதலில் வருவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான கதை. ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் படித்துவிட்டு ஞானத்தை கேட்டு தேவதைகளாக ஆகிறோம். மீண்டும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆவோம். நான் உங்களை இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகிறேன் என்று சிவதந்தை கூறுகிறார். நாடகப்படி கல்பத்திற்கு முன்பு போலவே உங்களுடைய புத்தி நன்றாக திறந்து விட்டது. இப்பொழுது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். பழைய உலகத்தை புத்தியின் மூலம் மறக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்பொழுது நமக்காக புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த துக்கமான பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது முற்றிலும் விருப்பம் வரக்கூடாது.
இரண்டாவது, எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றிவிட்டதால் புத்தி எங்கேயும் செல்லவில்லை, அதுபோல தந்தையை பின்பற்ற வேண்டும். நாம் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும், வைஷ்யாலயத்தை சிவாலயமாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் மனதில் இருக்க வேண்டும். வரதானம்: தேக அபிமானத்தின் ராயல் ரூபத்தை கூட முடித்துவிடக்கூடிய சாட்சி மற்றும் பார்வையாளர் ஆகுக. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது, துண்டித்து விடுவது, இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபம். இது தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் அவமானம் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் யார் பேச்சை துண்டித்து விடுகிறாரோ அவருக்கு தேக அபிமானம் வந்து விடுகிறது. எனவே பார்வையாளராக இருந்து பார்ப்பது என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு நாடகம் என்ற கேடயத்தை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது நாடகம் என்ற தண்டவாளத்தின் மீது ஒவ்வொரு செயல் மற்றும் சங்கல்பம் செய்தபடியே நான் என்ற தன்மையின் இந்த ராயல் ரூபத்தை நீக்கிவிட்டு ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுங்கள், அன்பு கொடுங்கள். அப்பொழுது அவர் எக்காலத்திற்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகிவிடுவார். ஸ்லோகன்: பரமாத்ம ஸ்ரீமத் என்ற தண்ணீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலியாக ஆக்குங்கள். அவ்யக்த சமிஞ்சை: தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதின் மூலமாக இயல்பாவே சுபபாவனை, நல்விருப்பங்களின் தூய அதிர்வலைகளை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அனுபவம் செய்ய வையுங்கள். மனதில் இருந்து ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். மனம் எப்பொழுதும் இந்த சேவையில் மும்முரமாக இருக்கட்டும். எப்படி வார்த்தைகளின் சேவையில் மும்முரமாக இருப்பதற்கான அனுபவம் உடையவர்களாக ஆகிவிட்டுள்ளீர்கள். சேவை கிடைக்கவில்லை என்றால் தங்களை காலியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்கள். அதைப்போல ஒவ்வொரு நேரமும் வார்த்தைகளுடன் மனதின் சேவை இயல்பாக நடந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் சாந்தி.